ஹலோ கைஸ், வெல்கம் டு கீக்ஸ் அஃபிஷியல். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், இப்போ வேற காலேஜ் வந்து படிக்கிறேன் அப்படின்ட்டு நான் நிறைய ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிருப்பேன். அதை பத்தி டீடைல் வீடியோ வந்து நான் சூன் அப்லோட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டீடைல் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கவங்களும் சரி, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். நம்ம பண்ணலாமா வேணாமான்ற மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துருவீங்க. கொஞ்சம் லென்த்தியான ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ அதனால நான் வந்து பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்றதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம நான் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ப்ரொசீஜர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னன்னா பண்ணணுன்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கிற காலேஜ்ல நீங்க வேற எந்த காலேஜ் வந்து மாற போறீங்களோ அந்த இடத்துல வந்து வேக்கன்சி இருக்கா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அது ரொம்ப மெயினான விஷயம். பிகாஸ் நீங்க இங்க எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு அங்க போய் கேட்கும்போது வேக்கன்சி இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நீங்க உங்களோட டோட்டல் ஸ்டடீஸுமே வந்து வேஸ்டா வந்து போயிடும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து எப்பப்பெல்லாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் முடியும் போது கரெக்டா வந்து நீங்க டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். அதாவது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு நீங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு இருப்பீங்கல்ல, செகண்ட் இயர் போற கேப் இருக்கும்ல செம் லீவு, ஸோ அப்போ வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் இயர் முடிச்சுட்டு கேப் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அண்ட் இன்னொரு திங், நீங்க போற காலேஜ்ல புதுசா இப்ப படிக்கிற காலேஜ்ல இருந்து வேற போற காலேஜ்ல வந்து நீங்க படிக்கிறத வந்து கண்டினியூ பண்ண முடியுமா, அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் வந்து படிச்சேன். ஸோ அதே ஃபர்ஸ்ட் இயரை மறுபடியும் ஒரு வருஷம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி ஆப்ஷன் தான் நிறைய காலேஜ்ல வந்து அவைலபிலிட்டியா இருக்கும். ஸோ தட் நீங்க ஒரு காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு புது காலேஜ் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து செகண்ட் இயர்ல இருந்து கண்டினியூ பண்ண முடியுமா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விட்ட இயர்ல இருந்து கண்டினியூ பண்ண முடியற ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அங்க இருக்க பிரின்சிபலையோ இல்ல அந்த டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடியோ கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து இந்த ப்ரொசீஜர் நீங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து மெயின். இதெல்லாம் ப்ரொசீஜருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் இதுல சொல்ல விரும்புறேன், ஒரு வேல்யூட் ரீசன் இருக்கணும். ஓகேவா? சோ அது பிடிக்கல இது பிடிக்கல அப்படின்னு சிம்பிள் ரீசனுக்காக வந்து மாறக்கூடாது. சோ எதுக்காக நீங்க வந்து இந்த காலேஜ் வேணான்னு சொல்றீங்க அப்படின்றதுக்கு ஒரு வேல்யூட் ரீசன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சோ நீங்க டிஸ்கண்டினியூ பண்ண போறீங்க அப்படின்னா 4 விஷயம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வந்து நீங்க வந்து முடிவு பண்ணுங்க, நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணலாமா வேணாமா. சோ கைஸ், நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் அப்படின்றதுனால சோ நம்ம வந்து வீடியோ வந்து பார்ட்டா தான் வந்து பிரிக்க போறோம். நான் அது வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டேன். இதுல இருக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் உங்களோட காமன் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, சோ அதெல்லாம் நீங்க வந்து இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இருக்க காமன் கொஸ்டின்ஸை நான் வந்து ஒரு நோட் பேட்ல வந்து நோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து பார்ட் 2 வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து ஒரு 3 டாபிக் வந்து பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்க புது காலேஜ்லயும் சரி உங்க பழைய காலேஜ்லயும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு. அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் இருக்கு. அண்ட் தேர்ட் திங் வந்து என்ன பாத்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து யூனிவர்சிட்டிக்கும் பிளஸ் காலேஜஸ்க்கும் சப்மிட் பண்ணணும். இது 3 தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ டாபிக் நம்பர் 1. ஸோ நம்ம வந்து படிக்கிற காலேஜ்லயும் சரி படிக்க போற காலேஜஸ்லயும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ நீங்க படிக்கிற காலேஜ்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எழுதின 2 செமஸ்டர்லயுமே வந்து ஆல் கிளியர் வந்து பண்ணிருக்கணும். அதாவது வந்து அரியர் வச்சிருக்க கூடாது. எந்த காலேஜ்லயுமே அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸை மோஸ்ட் ஆஃப் வந்து எடுக்கவே மாட்டாங்க. நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேற காலேஜ் போனாலும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து கிளியரா வந்து பாத்துக்கோங்க. நீங்க வந்து ஆல் கிளியர் வந்து பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து நீங்க எலிஜிபிளே இருப்பீங்க. இந்த காலேஜ்ல இருந்து அந்த காலேஜ் வந்து போறதுக்கே வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. ஒருவேளை நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி நான் வந்து ஆல் கிளியர் தான் கீக்ஸ், நம்ம இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து கரண்டா படிக்கிற உங்களோட கிளாஸ் டீச்சர் அதாவது ஸ்டாஃப் இருப்பாங்களே அவங்க கிட்டயும் உங்க டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி கிட்டயும் வந்து நான் இந்த மாதிரி வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும். சோ நான் வந்து பண்ண போறேன், இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட கன்சல்டும் பண்ணலாம். பட் உங்களோட இது வந்து என்னன்னு கேட்பாங்க, வேலிட் ரீசன் கேட்பாங்க, நீ எதுக்காக டிஸ்கண்டினியூ பண்றன்ற
அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வந்து கேட்பாங்க. அந்த ரீசனை கரெக்டா பெர்ஃபெக்டா ஸ்ட்ராங்கா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதை வந்து நம்ம சொல்லணும். சொன்னா அவங்க வந்து நம்மளோட மார்க்ஸை பார்த்துட்டு சோ டிஸ்கண்டினியூ பண்ற அடுத்த ப்ரொசீஜரை பத்தி நம்ம யோசிக்கலாம். சோ கரண்ட் காலேஜ்ல வந்து இந்த 2 ஸ்டெப் பண்ணிருக்கணும். மூணாவதா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நோ டியூ ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்க படிக்கிற காலேஜ்ல வந்து ஒரு ஃபார்ம் வந்து தருவாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இஃப் இன்கேஸ் நீங்க வந்து லைப்ரரியில வந்து புக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து டியூல வந்து வந்துடும். நீங்க வந்து காசு கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். நோ டியூ ஃபார்ம் எதுக்கு அப்படின்றத கிளியரா சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து ஃபீஸ் கட்டியிருக்கீங்க, வேற எதுனா நம்ம காலேஜுக்கு கொடுக்க வேண்டிய காசு எதனா பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை கட்டிட்டீங்கன்னா அந்த நோ டியூ ஃபார்ம்ல அந்த டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடிஸ் வந்து சைன் வந்து பண்ணிடுவாங்க. சோ அந்த இடத்துல நீங்க சைன் பண்ணிட்டீங்க, எந்த கடனும் நம்ம காலேஜுக்கும் உங்களுக்கும் இல்ல அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் அந்த எல்லாமே உங்களுக்கு வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. சோ அப்படி சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கோ காலேஜுக்கோ நீங்க எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்க வந்து பண்ண தேவை கிடையாது. சோ நோ டியூ ஃபார்ம்ல எந்த ஒரு டியூவும் இல்லாம பார்த்து சைன் வாங்கிக்கோங்க. இது மோஸ்ட் ஆஃப் காலேஜ்ல வந்து பண்ணுவாங்க. என் காலேஜ்ல நான் வந்து டிஸ்கண்டினியூ ஆகும்போது இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருந்தது. சோ அதனால உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இஃப் இன் கேஸ் அது இல்லாமே இருக்கலாம் ஒரு சில காலேஜஸ். சோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான டிப்பா வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க கரண்டா படிக்கிற காலேஜ்ல வந்து வாங்க வேண்டிய சர்டிபிகேட்ஸ். ஸோ நீங்க அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா தான் அது யூனிவர்சிட்டியில சப்மிட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து மறுபடியும் உங்க பழைய காலேஜுக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கும் கையுமா அலைய வேண்டியதா இருக்கும். பழைய காலேஜ்ல இருந்து அட்டண்டன்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கணும். அட்டண்டன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வாங்கிக்கணும். பிகாஸ் அது வந்து ஒரு பின்னாடி வர அப்ளிகேஷன்ல வந்து தேவைப்படும். அதனாலதான் உங்களை முன்கூட்டியே வாங்கிக்க சொல்றேன். ஸோ அட்டண்டன்ஸ் சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கோங்க. அட்டண்டன்ஸ் சர்டிபிகேட்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க எவ்வளவு நாள் காலேஜுக்கு வந்திருக்கீங்க, பிரேக் எடுக்காம வந்திருக்கீங்களா இல்லையான்றதுக்கான பர்சன்டேஜ் போட்டு உங்களோட நேம் போட்டு வந்து தருவாங்க. ஸோ அட்டண்டன்ஸ் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஒரிஜினல் டிசி வந்து காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொவைட் பண்ற டிசியை வந்து பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க எதனா எக்ஸ்ட்ராவா ப்ரொவிஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிருப்பீங்க ஒரிஜினல். மேபி நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஸ்கூல் டிசி அப்படி இல்லைன்னா ஒரு 12th 11th மார்க் ஷீட்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து காலேஜ்ல சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் ஜெராக்ஸையும் சப்மிட் பண்ணிருக்கீங்க, ஒரிஜினல் சப்மிட் பண்ணிருக்கீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து வாங்கிருங்க. ஸோ அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா வந்து நீங்க வாங்க வேண்டிய விஷயம் வந்து கான்டாக்ட் சர்டிபிகேட். திஸ் இஸ் ஆப்ஷனல் தான். கான்டாக்ட் சர்டிபிகேட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ நம்ம ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்டுக்கு போறோம்னா நம்மளோட ரிப்போர்ட் கார்டுல எல்லாம் இல்லைன்னா ஒரு சர்டிபிகேட்ல வந்து எழுதி தருவாங்க பாத்தீங்களா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்டோட கேரக்டரை பத்தி எழுதுவாங்க. குட், வெரி குட் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்களே. ஸோ உங்க கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜ் அகாடமிக் காலேஜஸ்ல எப்படி நடந்துக்கிட்டாங்க, பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் அதை வந்து குட்னு தான் போட்டு வந்து தருவாங்க. ஸோ என் காலேஜ்ல வந்து கான்டாக்ட் சர்டிபிகேட் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அது ஆப்ஷனல்ன்றதுனால நீங்க வாங்கினா வாங்கிக்கலாம், வாங்கினாலும் ஓகே தான். ஸோ இதை வந்து நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க் ஷீட் வந்து வாங்கணும். ஓகேவா, நீங்க ஃபர்ஸ்ட் செம்மோட மார்க் ஷீட்டும் செகண்ட் செம்மோட மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து வாங்கியே தீரணும். அப்படி ஒரு வேலை உங்ககிட்ட வந்து இப்போ நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணும் போது உங்ககிட்ட ஒரிஜினல் மார்க் ஷீட் இன்னும் வரவே இல்லை, காலேஜ்க்கே இன்னும் வரல அப்படின்னா, there is two way to buy a மார்க் ஷீட். ஸோ அது வந்து மார்க் ஷீட்டுக்கு பதிலாக நீங்க வச்சீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வேல்யூடா இருக்கும். ஸோ அது வந்து என்னன்றது வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செம் எழுதிட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் செம்மோட ரிசல்ட் வந்து பாத்துட்டீங்க, அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருப்பீங்க, ரிசல்ட் பார்த்தது ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருப்பீங்கல்ல. ஸோ அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் செம்முக்கான இது வந்து நீங்க உங்களுக்கு ரிசல்ட் நீங்க பார்க்கல, அது உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட செகண்ட் செமஸ்டரோட ஹால் டிக்கெட்டா அதுக்கு பதிலாக நீங்க வந்து இன்சர்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்கு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, பின்னாடி வந்து யூனிவர்சிட்டியில வந்து கேட்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் அட்மிஷன்ல. சோ அதனாலதான் வந்து நான் அதை வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் செம்மோட ரிசல்ட் காப்பியும் செகண்ட் செம்மோட ஹால் டிக்கெட்டையும் வந்து மறக்காம வந்து எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சா அதை வந்து அட்டஸ்டேஷன் காலேஜ்ல நீங்க போயிட்டு இது வந்து எனக்கு அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா அதையும் வந்து பண்ணி தருவாங்க. சோ அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அது வந்து அடிஷனல் பெனிஃபிட்டா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படியும் இல்ல அப்படின்னா கேலி ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல வந்து அதுக்கு பதிலா மார்க் ஷீட் வர வரைக்கும் அந்த கேலி ஷீட்ன்றதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க காலேஜ்ல. சோ அது வந்து உங்க காலேஜ்ல கேட்டு பாருங்க அவைலபிலிட்டியா இருக்கா அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து வரும்போதுதான் வந்து கேலியும் வந்து வரும். சோ மோஸ்ட் ஆஃப் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டிப், அதாவது இந்த அட்டஸ்டேஷன் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபாலோ பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க என்ன அட்டஸ்டேஷனே வந்து இல்ல பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா, ஏன்னா நான் பண்ணும்போது அது மாதிரி சொன்னாங்க. சோ அந்த மாதிரி இருந்து ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்களா, அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அண்ட் ஹால் டிக்கெட்ல வந்து ஆல்ரெடி வந்து உங்களோட காலேஜோட சீல் அண்ட் சைன், பிரின்சிபல் சைன் வந்து இருக்கும். ஸோ அது பத்தி பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களோட மார்க் ஷீட் வந்து அதாவது அந்த ஜெராக்ஸ் காப்பி இருக்கும்ல, அந்த ரிசல்ட் வந்த மார்க், ஸோ அதை வந்து ஒரு சீல் அண்ட் சைன் வந்து பிரின்சிபல் கிட்ட வாங்கிட்டீங்கன்னா அதுவே வந்து போதுமானதுதான். ஸோ அது மாதிரி வந்து பாத்துக்கோங்க.
ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் வந்து உங்க காலேஜ்ல இருந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க செகண்ட் செம் வந்து படிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செம் வந்து படிக்கிறீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நான் முதல்வன் ஒரு கோர்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க பழைய காலேஜ் இருந்து புது காலேஜ் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டடா இப்போ வந்து மாத்திட்டாங்க. நான் முதல்வன் கோர்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து நார்மலா எத்தனை வாட்டி வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகலாம், எத்தனை வாட்டி வேணும் யூசர் நேம் வந்து மாறலாம். பட் இந்த வாட்டி செக்ஷன் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பர்டிகுலரா வந்து இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இதுதான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து, ஏன்னா இது வந்து எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் முதல்வன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப வந்து ஒரு வேளை நீங்க வந்து காலேஜ் சேர்ந்துட்டீங்க, ஓகேவா, பழைய காலேஜ் இருந்து புது காலேஜ் போயிட்டீங்க, ஆனா நான் முதல்வன் கோர்ஸ் வந்து இப்ப நீங்க கரண்டா படிக்கிற உங்க புது காலேஜ்ல வந்து கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க இப்ப காலேஜ் சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன காலேஜ்னு தெரியும், அப்கோர்ஸ் நீங்க என்ன காலேஜ்னு உங்களுக்கு தெரியும். சோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க புது காலேஜ்ல வந்து அதை ஆக்சஸ் பண்ண வந்து முடியாது, ஓகேவா, அந்த எடிட் பண்றதோ இல்ல அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றதோ வந்து முடியாது. நீங்க வந்து டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்க பழைய காலேஜ் ஸ்டாஃப் வந்து இருப்பாங்கல்ல, சோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க டீட்டெயிலா வந்து சொல்லணும், நான் அந்த மாதிரி புது காலேஜ் வந்து மாறி இருக்கேன், அதனால வந்து நான் முதல்வன் என்னால ஆக்சஸ் பண்ண முடியல. பிகாஸ் நான் ஏன் இதை வந்து அழுத்தி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து உங்களோட நேம் லிஸ்ட் என்னைக்காவது நான் முதல்வன் வயசுல வந்துச்சு, நான் சொன்னல ஏ செக்ஷன் பி செக்ஷன் வந்து பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னல, சோ அந்த மாதிரி வரும்போது உங்களோட பேர் வந்து நீங்க படிச்ச ஓல்டு காலேஜ்ல வந்து நேம் லிஸ்ட்ல வந்து வரும், உங்க புது காலேஜுக்கு கீழே வந்து வராது. இந்த காலேஜ்ல இருந்து இந்த காலேஜ் மாறிட்டீங்கல்ல, சோ எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் வைஸா தான் வந்து வரும். சோ அந்த நான் முதல் மட்டும் அந்த காலேஜ் வைஸா வந்துச்சுன்னா அது வந்து உங்களோட ரிசல்ட் வந்து லைட்டா வந்து பாதிக்கும். சோ அதனால வந்து நான் சொல்றேன், இந்த நான் முதல்வனை பழைய ஸ்டாஃப்ஸ் கிட்ட போயிட்டு டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு, அது மூலமா எனக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுங்க, என்னோட காலேஜ் நேம் வந்து நான் இப்ப நீங்க கரண்டா படிக்கிற காலேஜ் நேம் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து அழகா வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் திங், லாஸ்ட் அண்ட் மெயின் டிப் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த காலேஜ்ல ஓல்டு காலேஜ்ல பண்ண வேண்டிய டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஸ்கூல் படிக்கும் போது இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போது யூஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம வந்து இந்த காலேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணாதான் அந்த காலேஜ்ல வந்து அப்டேட் பண்ண முடியும். அப்பதான் நீங்க அந்த காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியும், ஓகேவா. ஸோ அதனால இந்த யூஎம்ஐஎஸ் நம்பரை பழைய காலேஜ்ல இருந்து உங்க ஹெச்ஓடி கிட்ட போய் டைரக்டா வந்து ரிமூவ் பண்ண வந்து சொல்லுங்க. அதுக்கு வந்து உங்களோட டிசியோட காப்பி, சம்திங் போட்டோ காப்பி கேட்கலாம், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான், நீங்க வந்து படிக்கிற காலேஜ்ல வந்து இவ்வளவு பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுலயே வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு நம்ம காலேஜ்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இவ்வளோ ப்ரொசீஜர் வந்து பண்ணணும் நம்ம. ஸோ இன்னும் யூனிவர்சிட்டி சைடு வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், டாபிக் 2 என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து பழைய காலேஜ்ல இவ்வளோத்தையும் வந்து பண்ணிட்டீங்க, ஓகேவா. புது காலேஜ்ல நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து நியூ அட்மிஷன் மாதிரி தான் வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. நியூ அட்மிஷனுக்கு வந்து அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அதே கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கும் சொல்லுவாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கொடுத்துட்டா வந்து போதும், அண்ட் ஃபீஸும் வந்து பே பண்ணிடணும். சோ அவ்வளவுதான். இது புது காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கண்டினியூ பண்றதுக்கான ஆப்ஷன் அங்க இருக்கான்றத பாருங்க, உங்களுக்கு சீட் வேகன்சி இருக்கான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோ இது ரெண்டு விஷயம் தான் புது காலேஜ்ல வந்து பண்ணணும். வந்து நீங்க யூனிவர்சிட்டியில வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணணும், ஓகேவா. யூனிவர்சிட்டி கீழே இந்த காலேஜ் தான் படிக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்டே ரிஜிஸ்டர் ஆயிடும், ஓகேவா. சோ நான் இந்த காலேஜ்ல இருந்து இப்ப இந்த காலேஜ் மாறி இருக்கேன் அப்படின்றத யூனிவர்சிட்டிக்கு தெரியப்படுத்தணும். சோ அப்பதான் யூனிவர்சிட்டிக்கும் வந்து தெரியும் நீங்க இந்த டிகிரியை வந்து இந்த காலேஜ்ல வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அது அப்டேட்டே ஆகாம இருக்கும், நீங்க படிச்ச டிகிரியும் வந்து வேஸ்ட், நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்ச மாதிரியே கணக்குல தான் இருக்கும். ஐ மீன் நீங்க எந்த இயர்ல நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணீங்களோ அதே இயர்ல தான் அப்டேட் இல்லாம இருக்கும். சோ அவ்வளவுதான் படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிடும். சோ அதனாலதான் இந்த யூனிவர்சிட்டி ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் கூட தான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஸ்டாப்லர் பண்ணி ஹார்ட் காப்பியா வந்து கொடுக்கணும். எப்படி அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ நீங்க எந்த யூனிவர்சிட்டி கீழே வரீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில போய் இஆர்சின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை வந்து விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணிட்டு நீ இந்த மாதிரி சொல்லுங்க, நான் காலேஜ்ல இருந்து காலேஜ் வந்து மாறுறேன் அப்படின்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க. சோ இப்போதைக்கு வந்து நான் சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து பிசி இல்ல லேப்டாப் இதுல வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷனை நீங்க வந்து ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டே வரும்போது, அதாவது அந்த அப்ளிகேஷன்லாம் பண்ணிட்டே வரும்போது ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் யூனிவர்சிட்டிக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்க படிச்சிருக்கீங்க, ஓகேவா. சோ அதுல நிறைய லீவ் போட்டிருக்கீங்க, நிறைய பிரேக் எடுத்திருக்கீங்க காலேஜ்லனா, இப்ப நீங்க புது காலேஜ்ல போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து தனியா வந்து
பே பண்ணி ஆகணும். நீங்க பிரேக் எடுத்ததுக்கு தனியா வந்து பே பண்ணி ஆகணும். அண்ட் இன்னொரு திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி மாறுறீங்கன்னா அதுக்கும் வந்து பே பண்ணணும். இஃப் இன்கேஸ் நீங்க வந்து ஷிஃப்ட், இப்போ நீங்க வந்து ஈவினிங் ஷிஃப்ட் வந்து படிக்கிறீங்க, பட் நீங்க போக போற காலேஜ் வந்து மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்னா ஷிஃப்ட் மாறுறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து பே பண்ணணும். அண்ட் பேமெண்ட் பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க. நீங்க பேமெண்ட் வந்து ஒன்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஜிபே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் வந்து கன்வீனியன்ட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு திங் வந்து அதுல ஒரு சின்ன இஷ்யூ வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில டைம்ல வந்து நம்மளுக்கு பேமெண்ட் வந்து போகாது நெட்வொர்க் இஷ்யூனால. ஸோ அதனால நம்ம வந்து ரீபே பண்ணிட்டே இருப்போம். ரீபே பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வேளை நெட் சிக்னல் வந்துருச்சுன்னா நீங்க எவ்வளவு ரீபே பண்ணி டெபிட் ஆகிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மணி போயிடுச்சுன்னா ரிட்டர்னும் வந்து தர மாட்டாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வாட்டி பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அது வந்து நெட்வொர்க் இஷ்யூ, நல்ல நெட்வொர்க் இருக்கிற இடத்துல உட்காந்து மட்டும் பே பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப மெயினான டிப்பு. ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. பேமெண்ட் பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல நான் பண்ண வரைக்கும் ஞாபகம் இருக்கிறத வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க எந்த காலேஜ்ல இருந்து எந்த காலேஜ் மாறுறீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட்ல இருந்து எந்த ஷிஃப்ட் மாறுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களோட பேரு, ஏஜ், அதுக்கப்புறமேட்டு நீங்க என்ன மெயின் சப்ஜெக்ட் படிச்சீங்க இந்த காலேஜ்ல, இப்போ இந்த காலேஜ்ல என்ன படிக்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர், இதெல்லாம் மோஸ்ட்லி காமனா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட போட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வந்து ஜெராக்ஸை வந்து உங்களை பிடிஎஃபா பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்லோட் பண்ணிட்ட பிறகு பேமெண்ட் மெத்தட் வரும் ஐ திங்க். ஸோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிடும். அவ்வளவுதான் மேட்டரு. ஸோ அவ்வளவுதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் தான் நான் வந்து பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமா இருக்கு. அண்ட் அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 பேஜ் வந்து வரும். ஓகேவா? நீங்க ஃபில் பண்ண ஃபார்மோட சேர்த்து கீழே ஒரு அப்ளிகேஷனும் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த 2 அப்ளிகேஷனையும் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இதுலதான் ஒரு மேட்டரே வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷனை வந்து பத்திரமா வச்சுக்கணும். நிறைய ஜெராக்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே வந்து நீங்க வாங்குற எல்லா சர்டிபிகேட்டும் நிறைய ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தொலைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மறுபடியும் நம்மளால அலையவே முடியாது. ஸோ அதனால சொல்றேன், அந்த அப்ளிகேஷனை ஒரு ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது அப்ளிகேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பழைய காலேஜோட பிரின்சிபலும் புது காலேஜோட பிரின்சிபலும் வந்து சீல் அண்ட் சைன் வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ 2 காலேஜ்லயும் சீல் அண்ட் சைன் வந்து வாங்கியிருக்கணும். உங்களோட பேர் போட்டு நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு சீல் அண்ட் சைனும். ஸோ உங்க பழைய காலேஜ்ல இருந்து உங்களை அனுப்புறதுக்கு மனப்பூர்வமா சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் அது இங்கிலீஷ்ல வந்து எழுதியிருக்கும். ஸோ அதுல வந்து உங்களோட பழைய காலேஜோட பிரின்சிபலோட சைன் அண்ட் சீல் வந்து இருக்கணும். அண்ட் இந்த காலேஜ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரின்சிபலோட சீல் அண்ட் சைன் வந்து கேட்பாங்க. இந்த காலேஜ்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து சேர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அக்செப்டபிள், இதுல வந்து சோ வேகன்சி வந்து இந்த ஸ்டூடெண்ட் சேர்த்துக்கிறதுக்கு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த காலேஜ்ல வந்து சைன் அண்ட் சீல் வந்து வாங்கியிருக்கணும். சோ அவ்வளவுதான். இது வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா போதும், முக்காவாசி வேலை வந்து முடிஞ்ச மாதிரி வந்து இருக்கும். சோ இந்த அப்ளிகேஷன் வாங்குறத கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்த்து, ஏன்னா நீங்க வந்து இந்த காலேஜுக்கும் அந்த காலேஜுக்கும் மாத்தி மாத்தி சீல் வாங்கணும்ல. சோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்த்து. சோ டாபிக் 3 என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணணும். சோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 95% ஆஃப் வேலை வந்து உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி வந்து இருக்கும். சோ என்னென்ன காப்பீஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், சோ அதை வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஆர்டர்லயே வச்சுக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஆர்டர் நீங்க உங்களோட போட்டோ போட்டு வந்து வரும். சைன் அண்ட் சீல் வாங்குனீங்களா, சோ அந்த காப்பியை வந்து 2ஆவதா வந்து வைக்கணும். 3ஆவதா வந்து என்ன வைக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட காலேஜ் டிசி. ஓகேவா? நீங்க காலேஜ்ல இருந்து வாங்குனீங்க எல்லாமே, நான் சொல்றது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, உங்களோட ஜெராக்ஸ் காப்பி தான். நீங்க வந்து ஹார்ட் காப்பி தான் வந்து கொடுக்கணும், ஒரிஜினல்லாம் கொடுக்க தேவை கிடையாது. ஓகேவா? சோ நீங்க வந்து 3rd வந்து டிசியை வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். 4th வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜோட மார்க் ஷீட்ஸ். ஓகேவா? மார்க் ஷீட் வந்து நான் சொன்ன மாதிரி மார்க் ஷீட்டா இருந்ததுன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அட்டஸ்டேஷன் போட்டிருக்கீங்கன்னா அந்த அட்டஸ்டேஷனை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா கேலி வச்சிருக்கீங்கன்னா கேலி இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்ல, நான் சொன்ன ஈஸி ப்ரொசீஜர். உங்களோட மார்க் ஷீட்ல வந்து உங்களோட பிரின்சிபலோட சைன் அண்ட் சீலும் அண்ட் உங்களோட செகண்ட் செம்மோட ஹால் டிக்கெட்டும். ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் செகண்ட் செம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். நீங்க எந்த செம்ல டிஸ்கண்டினியூ பண்றீங்களோ சோ அதுக்கு முன்னாடி இருக்க ரிசல்ட் கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. அந்த செம்மோட ரிசல்ட்டும் அதுக்கப்புறம் நீங்க எழுதின எக்ஸாமோட ஹால் டிக்கெட்டையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து நாட் ஒன்லி செகண்ட் செம். ஓகேவா? நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து உங்களோட 10th and 12th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் ஷீட் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது அந்த அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட்டை வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். இது எதுக்கு அட்டாச் பண்ணணும்ன்றத வந்து இப்ப சொல்லிடுறேன் பாருங்க. நீங்க உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே வந்து கேட்கும், நீங்க எதனா காலேஜ்ல பிரேக் எடுத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. சோ நான் வந்து பிரேக் எடுத்தது கிடையாது, அதனால நான் 0ன்னு கொடுத்துட்டேன். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ற விதமா வந்து இந்த அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட்டை வந்து இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. சோ அதையும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு திங் வந்து நீங்க லாஸ்டா ஃபைனலா வைக்க வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ஸ்கிரீன்ஷாட்.
ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு மெயினா சொன்னேன். ஏன்னா நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்க வந்து ப்ரொசீஜரே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்காக வந்து நான் சொல்றேன். சோ அதுக்கான இதை வந்து வச்சிடுங்க. சோ எனக்கு வந்து இப்ப நான் வந்து நான் எவ்வளவு பேமெண்ட் பண்ணேன்றத வந்து சொல்றேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரே யூனிவர்சிட்டிக்கு கீழே மாறினது அப்படின்றதுனால எனக்கு வந்து நான் பெருசா வந்து அதுக்கான பே எதுவும் பண்ணல. நான் பிரேக்கும் எடுக்காத காரணத்துல அதுக்கும் நான் எதுவும் பே பண்ணல. ஐ மீன் நான் காலேஜ் டு காலேஜ் மாறினன்றதுக்காக ஒரு சார்ஜஸும் அண்ட் நான் வந்து ஈவினிங் ஷிஃப்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அதாவது ஜென்ரல் ஷிஃப்ட் மாறின காரணத்தினாலும் வந்து எனக்கு வந்து 960 நான் வந்து பே பண்ணேன் யூனிவர்சிட்டிக்கு. நான் வந்து பே பண்ண அமௌண்ட். ஸோ அதை பே பண்ணிட்டு அந்த ரிசிப்டையும் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் ஹார்ட் காப்பியா எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்டாப்லர் பண்ணி இந்த ஒரு செட்டை வந்து நீங்க 3 வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்ப சொன்ன ஆர்டரா அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க படிக்கிற காலேஜ்ல அந்த செட்டை அப்படியே கேட்பாங்க. ஓகேவா? கேட்டா கேட்கலாம். எனக்கு வந்து கேட்டாங்க, நான் அப்படியே வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? என்கிட்ட ஒரு காப்பியும் இருக்கு, காலேஜ்ல ஒரு காப்பி இருக்கு அண்ட் யூனிவர்சிட்டியில ஒரு காப்பி இருக்கு. சோ இப்ப இதெல்லாம் பண்ணிட்டோம் கீக்ஸ். இதெல்லாம் பண்ணிட்டா நான் காலேஜ் மாறிட்டேன் அப்படின்னு அர்த்தமா? இது நான் மாறிட்டேன்றத வந்து நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். சோ இதை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்றத சொல்றேன். அதாவது வந்து இது எப்படி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களோட அட்ரஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்கோம். சோ உங்க அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் வந்து வரும், அதாவது தபால் சொல்லுவாங்கல்ல. சோ அதுல வந்து யூனிவர்சிட்டியோட சீல் எல்லாம் போட்டு ஒரு கவர் வந்து உங்களுக்கு வந்து வரும். சோ இதே கவர் வந்து உங்களோட படிக்கிற காலேஜுக்கும் வந்து சென்ட் ஆயிருக்கும். சோ தட் நீங்க வந்து காலேஜ் மாறிட்டீங்கன்றது உங்க காலேஜுக்கும் அபிஷியலா வந்து தெரிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கும் வந்து தெரியும் நீங்க மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியும். சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அந்த ஃபார்ம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மை ஓபன் பண்ணி செக் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பேர் கரெக்டா இருக்கா, நீங்க போட்ட டிகிரி வந்து கரெக்டா இருக்கா. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் வந்து இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இப்ப பிசிஏ செகண்ட் இயர்ல இருந்து இந்த காலேஜ்ல இருந்து படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரெக்டா இருக்கா. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோட இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போட்டதை வந்து உங்களோட கோர்ஸை வந்து நீங்க சொல்லலாம். ஓகேவா? சோ இதெல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பாத்துட்டீங்கன்னா உங்களோட ப்ரொசீஜர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்பவே லாங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. சோ இப்போ உங்க மைண்டுக்குள்ள வந்து ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும், டிஸ்கண்டினியூ வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. சோ இதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ நீங்க அதோட உங்களோட தாட்டை வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இது வந்து பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்ட்டு. சோ நீங்க வந்து கேட்கலாம், இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் பண்றதுக்கு சிம்பிள் வே என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் ஆகும் போதே வந்து நல்ல காலேஜா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான காலேஜா பார்த்து ஜாயின் ஆயிக்கோங்க. சோ இதுதான் வந்து நான் சொல்லுவேன். இந்த மாதிரி தொல்லெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க நல்ல காலேஜா பார்த்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அதுதான் வந்து நான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். இந்த வீடியோட பார்ட் 2 வந்து கண்டிப்பா வந்து வரும். அதாவது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் பிளஸ் உங்களுக்கான காமன் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கும்ல, சோ அதுக்கும் வந்து நான் ஆன்சர் வந்து பண்றேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதோட பார்ட் 2 வீடியோ நான் சூன் வந்து அப்லோட் பண்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எனக்கு என்னென்னலாம் சோதனை மேல் சோதனை வந்துச்சுன்றதெல்லாம் பார்ட் 2 வீடியோல ஷேர் பண்றேன். சோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கான ஆன்சரையும் வந்து நான் செகண்ட் வீடியோல வந்து சொல்றேன். சில பேருக்கு காமன் தாட்ஸ் இருக்கணும். சோ அதையும் வந்து அடுத்த வீடியோல வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, அதுக்கு இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until this, bye from Geeks. Bye.